ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நம்ம வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். ஸோ தேவனாகிய கர்த்தர் நம்ம என்னை தேற்றுற வாளனாக நம்ம நடுவில் கிரியை செய்ய போகிறார். ஆமென். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஒரு போதும் கைவிடாத, ஒரு நாளும் நம்மை மறவாத நல்ல தகப்பன் நம்ம ஆராதிக்க அப்படியே சந்தோஷமா கொஞ்ச நேரம் தேவன் ஆராதிக்க காலையில் எழுந்ததுமே எதை குறித்து யோசிக்காம தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக வந்திருக்க நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். அப்படியே கண்களை மூடி எஸ் அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். இயேசுவே உமக்கு நன்றி, இந்த நாளை நீங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி ஆமென். இந்த பிரச்சனைகளை தேற்றுகிறதுக்காக, உங்கள் வல்லமைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சரி சொல்லாமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காகவே மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய், ஒருவன் அவன் தாய் தேற்றது போல் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்த நாள் முதல் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றி, எங்களை ஏந்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காக நன்றின்னு சொல்லி அப்படி நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஒரு தாய் தேற்றது போல, ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அவர் ஒரு போதும் கைவிடாதவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் எபினேசர் தேற்றுவார். ஆமென். ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அழகா பாடணும். அவர் ஒரு போதும் கைவிடாத தகப்பன் அவர். நம்ம நல்லா பாடணும்ல, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்னு சொல்லி. ஆமென். ஸோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு போதும் நம்மை கைவிடாத நேசர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத எபினேசராக இருக்கு. ஆமென். எபினேசர் அப்படின்னு சொன்னால்
இதுவரைக்கும் நடத்தினவர், நம்ம இதுவரை உதவி செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எபினேசரான தகப்பன் நம்மோடு இருக்கும்போது இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி உதவி செய்தாரோ அதற்கு அதிகமாக இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம எந்த சூழ்நிலையும் மறந்துவிடவே கூடாது. நம்ம தேவைகள் வாழ்க்கையில் பெருகும்போது சரி, வியாதிகள் பெருகும்போது சரி, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறை இருக்கும்போதும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என் தேவனாக கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் சொல். ஆமே, நம்முடைய தேவனாகிய தகப்பன் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கு. நமக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தத்துக்கும் தரிசனத்துக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறீங்க? ஆமே. ஸோ நம்முடைய தகப்பன் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமே. ஓகே, நம்ம தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு சங்கீதத்தை நம்ம வாசித்து வருகிறோம். இன்றைக்கு 21வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கணும். நம்ம எடுத்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ந்திருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவு களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானுடைய தயவிலே அசைக்கப்படாது இருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திர இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காம போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அன்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்துக்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சங்கீதம் தாவீதனுடைய சங்கீதமாக இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் தீர்க்காயுசை அளிக்கிறவராக இருக்கிறார். அமேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு தீர்க்காயுசை அவரிடத்துல கேட்கறதுக்கு அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்? இன்றைக்கி இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். கேட்பதுக்கும் நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் தருவார். இந்த சங்கீதத்தில் தாவீது அழகாக சொல்கிற அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப டீப்பாக போகாமல் அவுட்லைன் மாற்ற நம்ம பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை பாருங்கள், ராஜாவுடைய மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் செய்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்கினார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாகிய நம்மை கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் நம்மை அழைத்திருக்கு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஸோ தேவன் நம்மை ராஜாக்களை அழைத்திருக்கும் போது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்மை தகுதியுள்ளவர்களாக கர்த்தர் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், நம்ம கேட்கறதுக்கு அதிகமாக தேவன் தருகிறார். நம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு நம் வேண்டிக் கொள்வதுக்கு அதிகமாக அவர் கிரியை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சரி, நீங்கள் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தை நீங்கள் வேண்டிக் கொள்கிற உங்கள் மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் செய்வார். உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்வார். ராஜா அழகாக சொல்கிற பாருங்கள், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டால் நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை தந்தீர். அது மாத்திரம் இல்லாமல் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கிறீர். அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால், அந்த மகிழ்ச்சியினால கர்த்தர் நம்மை பூரிப்பாக்கிறான். ஸோ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், அநேகரை கேட்கும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே தேவ சமூகத்துக்கு போகும்போது ஒரு சமாதானத்தினால உணர முடியும்னு சொல்லிட்டு உங்களை அநேகர் சொல்லியிருப்பீங்க. ஸோ நானும் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வேறு நிறைய காரியங்களை யோசிக்கும் போது, நிறைய தேவைகள் அல்லது நிறைய வாரங்கள்லாம் பாரமான சூழ்நிலை காணப்படும் போது அவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஒரு சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். ஸோ அவருடைய சமாதானத்தால் நம்மை பூரிப்பாக்குற தேவன் அவர். ஹல்லேலூயா! அவருடைய சமூகத்தில் அந்த நித்திய ஆனந்தம் உண்டு. தேவ சமூகத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்குரியதான சொல்யூஷன், அந்த காரியத்துக்குரியதான தீர்வுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம் ஒன்றே ஒன்று தான்,
நம்ம கேட்குறதுக்கும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த விசுவாசம் வேணும். என் தேவன் நான் எதை கேட்டாலுமே அதற்கு அதிகமாக அவர் கிரியை செய்வார். நம்ம நம்ம அந்த காரியத்தில் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி நமக்கு நல்லதாய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். சாலமோன் ஞானத்தை மாத்திரம் கேட்குற ஆண்டவர் எனக்கு தேசத்தை நடத்த, ராஜ்யத்தை நடத்துக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவன் கேட்காத செல்வத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அதே போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம், அதுக்கு அதிகமாக நமக்கு பிரோஜனம் இல்லை மற்ற காரியத்தை நம்ம கேட்காம அந்த காரியத்தை அவர் சேர்த்து தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே நன்றி செலுத்துங்க அப்பா. இந்த சங்கீதத்தின் மூலம் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்பதுக்கும் அதிகமாக பெற்றுக்கொள்ள அப்பா நாங்கள் எசப்பா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளில் தகப்பனே எங்கள் மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. அதில் தேவ சித்தம் இருக்கும் என்றால் எங்கள் மன விருப்பத்தின்படியாக அநேக காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ, உங்கள் நாம மகிமைக்கென்று எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அப்பா நீர் எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துங்க அப்பா. சோத்திரம் தகப்பன் தாமே எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை, உங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியினால் எங்களை பூரிப்பாக்குங்க. உங்களுடைய கிருபைகளை கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். God bless you.